Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 46 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ்க்காக நிறைய டான்ஸ் வீடியோ இதெல்லாமே போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோன்னா நம்ம வந்து அப்பதான் வந்து ஏதோ ஃபுல்லா வந்து எஃபோர்ட் கொடுப்போம். இல்லைன்னா நார்மலா நான் சிங்கிளாலாம் ஏதாவது ரீல்ஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு மாதிரி இருக்காது. ஆனா எல்லாரோடையும் செய்யும் போது அப்படி பயங்கர ஒரு எனர்ஜி வந்து வரும் இல்லையா? ஸோ அது மாதிரிதான் அப்படிதான் நேற்று நல்லா இருந்ததுங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஸோ லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 போயிட்டே இருக்குது இல்லையா? அந்த டைம்ல கொஞ்சம் அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கணும். சில டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே இப்போதான் வந்து முடிவெடுத்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஏதோ ஒரு நோக்கி ஓடிட்டே இருக்கோம். சில விஷயங்களும் நமக்காகவும் வேணும் இல்லையா? சோ அது உண்மைதான். என்னமோ ஏன்னா அப்படியே நமக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிடும். ரொம்ப நல்லா இருக்கும் ரிலீஃபா. அதான் சரி சிஸ்டர் வாங்க. இன்னைக்கு வந்து ஹர்ஷித்ன்ற பையனுக்கு 10th பர்த்டே சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தம்பி. நீங்க வந்து சூப்பரா படிச்சு பெரிய ஆளா வந்து அம்மா அப்பாவுக்கு பெருமை சேருங்க. நீங்க ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்க வீடியோ பாக்குறவங்களும் அவங்களுக்கு கமெண்ட்ஸ்ல விஷஸ் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ அதுதான். அதுக்கப்புறம் புவி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் இன்னும் 5 days தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இப்படி டெய்லி vlogs வந்து போடுவேன். ஏதாவது கொஞ்சம் வந்து கேப் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் யோசிச்சு வெயிட் மெயின்டைனிங் வீடியோ இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் அதை டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு 50 days வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கும் கொஞ்சம் வேணும் இல்லையா? ஸோ அதனால பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சூப்பரான ஒரு விஷயத்தோட கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். சரிங்களா? கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல நான் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று போட்டுட்டே தான் இருப்பேன் வீடியோ. ஆனா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமும் அதுல வந்து வச்சிருப்பேன். ஸோ கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் 2 குட்டீஸும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா, அதுவும் குட்டீஸ், அந்த குட்டி கிறிஸ்துமஸ் தாத்தா அவன் வந்து பண்ண கியூட்னஸ் பயங்கரங்க. அது பாத்தீங்கன்னா அந்த இது தாடி இதெல்லாம் வச்சு விட்டுருந்தோம்ல கேப் எல்லாம், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்படி அது வந்து இரிட்டேட்டா இருந்திருக்கும் போல பயங்கரமா சொரிஞ்சிட்டு வித்தியாசமா காமெடி பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப சாக்லேட்ஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அவனை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வந்து எடுத்துட்டு இருந்தோம். அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ரொம்ப அவ்வளோ ஒரு எப்படின்னா நான் வந்து உண்மையாவே எம்மதமும் சம்மதம். ஸோ குழந்தைங்களும் அது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது அதை வந்து நம்ம இது பண்ணும்போது பிள்ளைங்களும் சந்தோஷப்படுறாங்க. அதை பத்தி நம்மளும் வந்து சந்தோஷப்படுறோம் இல்லையா? ஸோ எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் என்ஜாய் பண்ணிடணுங்க. ஸோ அந்த மாதிரிதான் நேற்று வந்து சூப்பரா வந்து போச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாமே ஒரு மெமரிஸ் தானே இல்லையா? சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சுண்டல் பாயில் பண்ண அந்த தண்ணி வந்து குடிக்கலாமா? நீங்க வந்து குடிக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா இந்த பச்சை பயிர் தண்ணியும் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி, எந்த பயிர் வகையில வேக வச்சாலுமே அதுல தண்ணி இருந்துச்சுன்னா குடிங்க. ரொம்பவே நல்லதுதான். குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துச்சு அப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோ குறைச்சிருக்கேன் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3 months தான் ஆச்சு. அப்ப வந்து நான் அவ்வளவு கட்டுக்கப்பா அது ஒரு நாள் கூட கிவ் அப் பண்ணாம வந்து பண்ணினேன் நானு. ஸோ அதனால என்னால முடிஞ்சுது. ஸோ நீங்க வந்து சில டைம் சீட் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. 1 மாசத்துக்கு 5 கிலோ கண்டிப்பா குறைக்கலாம். அது நீங்க வந்து இருக்கிறத பொறுத்துதான் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் ஜீரகம், லெமன் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து குடிக்கலாமா சுடுதண்ணியில கலந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்ல வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். ஆனா ஹனி வந்து இப்ப எங்கெங்க கடைகள்ல கிடைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீனி பாகாதான் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மலைத்தேன் இந்த மாதிரி நேச்சுரலா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பியூரா நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதான்.
சோ இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இல்லைங்க, எல்லாருமே ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா அழகா இருந்தாங்க, நீங்க டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படிதான் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 4 days தான் இருக்கு. நீங்க எல்லாரும் எத்தனை டேஸ் வந்து பண்ணிருக்கீங்கன்றதையும் சொல்லுங்க. ஃபைனலா உங்களோட ரிசல்ட் எல்லாமே நம்ம வந்து 50 days முடிச்சுட்டு மறுநாள் வந்து நீங்க எவ்வளவு பண்ணீங்கன்றத உங்க நேமோட சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து வீடியோல ஷேர் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். சரிங்களா? சரி வாங்குங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபி இருக்கு, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.45 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஞ்சியும் ஜீரகமும் சேர்த்து வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறேன். ஏதாவது ஒண்ணு காலையில வந்து, இல்லைன்னா ஜீரகம் சோம்பு மிளகு, இல்லைன்னா ஜீரகம் சோம்பு மல்லி, இல்லாட்டினா வந்து பட்டை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குடிங்க, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நான் குடிச்சதுக்கு அப்புறமா இந்த சைடு வந்து பால் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு கரைச்ச கோதுமை தோசை மாவு இருந்தது, கோதுமை மாவு. சரி தம்பிக்கு அதை வந்து ஊத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதை தான் வந்து ஊத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு, சரி அது கூட வந்து சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னிக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இடையில பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து டக் டக் டக்குன்னு ஆத்தி வந்து கொடுத்துட்டு இருந்தேன். கோதுமை தோசை வந்து எப்பயும் போலங்க, கோதுமை மாவு உப்பு தண்ணி போட்டு கரைச்சிருக்கோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, அது கூட வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்து, கூடவே வந்து கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிக்க போறோம். அவ்வளவுதான். ஏன்னா கொஞ்சம் மல்லித்தலையும் நல்லாவே கிடைக்குதுங்க, ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்திக்கு. ஸோ அதான் வந்து அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சு கொட்டிடலாம். தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இங்க வந்து செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க இன்னைக்கு, செம்ம இடி இதுவுமா உருட்டிட்டு இருக்கு, அதுலதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு 2 தோசை வந்து வச்சு அவனுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமா சொட்டெல்லாம் போட்டு மாஸ்க் எல்லாம் வந்து போட்டு விட்டுருக்கோம். ஏன்னா பைக்ல போகையில அவங்க அப்பா விட போகையில கொஞ்சம் வந்து காத்தெல்லாம் அடிக்கும் இல்லையா, ஸோ அதனால. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ் டயத்துல 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து 1/2 மணி நேரம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சரி ஒரு தோசை வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போறேன், ரொம்ப நல்லா இருக்கும். ரவையை வச்சுதான், அது கூட தாளிப்பு சேர்த்தானா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஜீரகம் வந்து ஃபர்ஸ்ட் பொரிய விட்டுக்கிறேன், எண்ணெயை சூடு பண்ணிட்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த ரவை தோசை. இந்த மாதிரி வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நீங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு பெரிய கப் அளவுக்கு நான் ரவை வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம், குறப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்க போறோம். 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1/2 கப் தயிர் வந்து கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். இது வந்து இன்ஸ்டன்டா செய்யக்கூடியதுதான், இதை வந்து ஊற வைக்கல, நம்ம எதுவுமே பண்ணல, டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நீங்க வந்து கொஞ்சமா பேக்கிங் சோடா போட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னு மாதிரி கூட கிடைக்குங்க. நான் நார்மல் தோசை மாதிரி தான் ஊத்த போறேன், ஸோ அதனால இன்னைக்கு நான் சேர்க்கல. கொஞ்சமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மூடி போட்டு நம்ம ஊத்தாப்ப மாதிரி போட்டு எடுத்தோம்னா அப்படியே பன்னு மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸ் அதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னு மாதிரி வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்களேன், நான் நார்மல் தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு காஃபி வந்து போட்டுக்கிட்டேன் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து காலைல எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாரும் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ பிரெட்டும் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு காஃபியோட. அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து தோசை எல்லாம் பேக் பண்ணி சட்னியோட வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தோசை வச்சு பேக் பண்ணிட்டேன் அவங்களுக்கு சட்னி வச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 2 தோசை எடுத்திருக்கேன், கொஞ்சம் கனமா தான் ஊத்திருக்கேன், ஸோ அதனால 2 எடுத்திருக்கேன். அது கூட சட்னி வந்து சூப்பரா வச்சு சாப்பிட்டாச்சுங்க, செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டாப் குர்த்தி எல்லாம் போட்டாச்சு. ஏன்னா நீ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க இல்லையா, நம்ம தான் வந்து பெரியவனை கூட்டிட்டு வரணும் ஸ்கூல்ல இருந்து. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்றவங்க நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன்.
ஸோ அதனாலதான் சரி. அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் இன்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ணேங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை மாத்தினாலும் இந்த பசங்க அப்படி வந்து அழுக்கு பண்றாங்க. ஸோ அதான் வந்து ரெண்டு கீழையும் மேலே ரெண்டுலையுமே வந்து மாத்தி விட்டுட்டேன். கொஞ்சம் மாத்தின உடனே பாருங்களேன் இந்த அலும்பு பண்றது. அது சின்னவன் போய் அழகா படுத்து உருண்டுட்டு இருக்கான் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் பயங்கரமா மெஸ்ஸி ஆக்கி விட்டுருவானுங்க. நானும் எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் அப்படியேதான் இருக்கும். அதுக்கப்புறம் நேத்து கொஞ்சம் துணி மிஷின்ல போடலங்க. சோ அது நிறைய கொஞ்சம் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே பாருங்க எவ்வளவு அள்ளிட்டு போறேன் பாருங்க. மிஷின்ல போட்டு காய போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் ஓகேவா இருக்கு, மழை இல்லாம. சோ அதனாலதான் வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி வாங்க சமையல் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சரி ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டோம்னா தம்பியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஏதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ட்ரே எல்லாம் எடுத்து நான் வந்து கழுவிட்டு இருந்தேங்க. ஏன்னா அதெல்லாம் அதை வந்து கிளீன் பண்ணிடணும், ஸ்மெல் வந்துடும், உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் சொல்றேன். அதனால அந்த ட்ரே எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இருந்த பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு அப்புறம் சின்னவர் வந்து பால் கேட்டாரு. ஸோ அவருக்கு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. சரி இஞ்சி போட்டு அவங்களுக்கு வந்து டீ பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இஞ்சி டீ தான் அன்னைக்கு வந்து நான் வந்து பண்ணினேன். சும்மா இப்போ அவங்களுக்கு வந்து டீ வந்து கொஞ்சம் தண்ணியா தான் குடிப்பாங்க. ஸோ அதான் வந்து தண்ணியா இருக்குது. நல்லா இஞ்சியை கொதிக்க வச்சு அவங்களுக்கு வந்து சூப்பரா வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவராவே ரஸ்க் எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் அம்மாச்சிக்கு கொடுத்துட்டு வர்ற கேப்ல அதான் அவங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில கதவை சாத்திட்டு போயிருவேன் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் துணி வந்து எல்லாத்தையும் வந்து காஞ்சிருச்சு, நேத்து போட்டிருந்தது அது எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மற்றதையும் காய போட்டுட்டு கீழே வந்து அப்புறம் 12 மணி ஆயிடுச்சு. அந்த ரஸ்க கையை விடல, அவரு வச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புனா. சரி இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்டா போகலானே போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் வந்து விட்டாங்க. ஆட்டோலயே உட்காந்துட்டு நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆட்டோக்கார பையா தான் உள்ள போய் கூப்பிட்டு வருவாரு. நீங்க உட்காருங்க, தம்பியை வச்சுட்டு நீங்க ஏன் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்னவனை வச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் ரஸ்க சாப்பிட்டுட்டே விளாண்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து ஏதோ வந்து ப்ரேயர் பண்ணிருப்பாங்க போல. அவங்க ஸ்கூல் வந்து பஞ்சாபி ஸ்கூல். ஸோ அது முறைப்படி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் போல இன்னைக்கு, அதனால சாமி கும்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கூட்டு வந்ததுக்கு அப்புறமா கொலைய வச்சு விட்டுட்டேங்க, அரிசியை கழிஞ்சு. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அவரைக்காய் இருந்தது. சரி அவரைக்காய் வச்சு சாம்பார் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருந்தேன். துவரம்பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை தான் வந்து குக்கர்லயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டேன். நான் அவரைக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும். குக்கர்ல போட்டோம்னா கரெக்டா பருப்போட வெந்து வந்துடும். தண்ணி எல்லாம் வந்து வச்சுட்டேங்க, வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல அந்த பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு அவரைக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சரி இந்த சைடு பார்த்தா சோறு வந்து வெந்த மாதிரி இந்த சரி டக்குன்னு வடிச்சு விட்டுறலாம் சொல்லிட்டு அதையும் வந்து வடிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு வடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சரி இதுல வந்து வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க நாங்க வந்து சேர்ப்போம். ஏன்னா வேற எதுவுமே நாங்க சாம்பார் தூள் இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம். கடைசி கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துச்சு. இதுல கொஞ்சம் வந்து புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நான் அந்த கட்டி இல்லாம மசாலா தூளை. அதுக்கப்புறம் புளியை வந்து கொஞ்சம் கரைச்சி வந்து ஊத்திட்டேன். புளி கரைச்சி ஊத்தினாதாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட். அதை ஊத்திட்டு குக்கர்ல வச்சு ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம்னு விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு அப்புறமா சோம்பு வந்து பொரிய விடுறேன். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்க்கிறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அதை 2 சேர்த்து பொரிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டும் தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். சிம்பிள் தான், நல்லா இருக்கும் கத்திரிக்காய் பொரியல். அதுலயே கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் இதுல வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரும் இல்லையா, அதனால அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த கடாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி தாங்க அப்படி தெரியுது, எண்ணெய் கிடையாது. ஏன்னா இது நல்லா இரும்பு கடாயி, அதான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை சேர்த்தோம்னா தான் கரெக்டா ரெண்டும் வந்து வெந்து வரும், இல்லாட்டா நரிச்சுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா தூள் வந்து நான் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு இதையும் வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து சுருள வதக்கி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் மசாலா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நல்லா அது வந்து வெந்து வந்துருச்சுனாவே சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் பொரியல்லாம் வந்து சும்மா எண்ணெய்க்காய்ன்னு சொல்லிட்டு மசாலா தூள்லாம் சேர்க்காம இந்த வரமிளகாய் அதை மட்டும் சேர்த்து நாங்க வந்து பண்ணுவோம். அதை இன்னொரு நாள் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அது நல்லா வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இந்த மாதிரி சுருட்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சாதமும் நம்ம வடிச்சு வச்சது சூப்பரா ரெடியா இருக்கா.
முடிஞ்ச வரைக்கும் குக்கர்ல வைக்காம சாதம் வந்து வடிச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இந்த சைடு குக்கர்ல நம்ம வச்சிருந்தோம்ல அவரைக்காய் எல்லாமே சூப்பரா வெந்து வந்துருச்சுங்க. அதுல வந்து ஒரு தாளிப்பு கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரா வந்து சாம்பார் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் அதுல உள்ள பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க, அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபிளாஸ்க்ல தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன் எப்பவுமே. அதுதான் வந்து கொஞ்சம் வார்மா குடிச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். எப்பவுமே சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 20 நிமிஷத்துக்கு பின்னாடி வந்து தண்ணி குடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஊட்டினதுக்கு அப்புறம் சரி நம்ம வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு அதை சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அவலை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டீங்கன்னாவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொழுன்னு இந்த மாதிரி வந்துருங்க. அவ்வளவுதான். இதை வந்து சூப்பரா சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அம்மாச்சி வந்து முட்டைக்கோஸ், கேரட், அதுக்கப்புறம் குடமிளகாய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க. அது கொடுத்தாங்களா, சோ அதனால அதை எடுத்துட்டு அது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம், அதுக்கப்புறம் அவரைக்காய்ல நிறைய எடுத்து வச்சிருக்கேங்க சாம்பார்ல இருந்து. அப்புறம் அந்த அவல் கூட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பரா சாப்பிட்டுட்டேன் நானு. செம்மையா இருந்தது. நீங்க மில்லட் ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி எப்பவும் போல கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து துணி எல்லாமே மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். தம்பிக்கு இன்னைக்கு வந்து டியூஷன் இல்லைன்னு சொன்னாங்க. சோ வீட்லயே கொஞ்சம் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம வீட்டுல கீழே உள்ள மீன் தொட்டி இது. மேலேயும் இதே மாதிரி ஒரு மீன் தொட்டி, அது பெருசா வந்துருக்கும். இது குட்டி குட்டி மீனா கீழே வந்து வச்சிருக்கோம். ஸோ அதான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அழகா இருந்தது. சரி ஃபிளாஸ்க்ல இருந்து ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி வந்து ஊத்தி குடிச்சிட்டு இருந்தேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். ஸோ அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. சரி ஒரு பிளாக் காஃபி வந்து நீ குடிக்கலாம், நல்ல கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி, அது கூட வந்து உப்பு கடலை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து சாப்பிட்டேன். இதை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃபி, பிளாக் காஃபி குடிக்கும் போது நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி தான் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 6:30 மணி ஆயிடுச்சுங்க. 6:30 மணிக்கு நம்ம வந்து டின்னர் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ரௌன் பிரெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவரைக்காய் சாம்பார்ல இருந்து அவரைக்காய் நிறைய எடுத்துக்கிட்டு முட்டைக்கோஸ், கேரட், அந்த குடைமிளகாய் பொரியலும் இருந்தது. ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு அதனாலதாங்க மெயின் போர்ஷன் ஒரே ஒரு பிரெட் மட்டும் வச்சுட்டேன். இது 3 ஐட்டம் வந்து ஃபில்லிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பரா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ரவை வந்து வறுத்துட்டு இருக்கேன். இந்த சாம்பாருக்கு வந்து ரவை உப்புமா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா, சோ எல்லாருக்கும் வந்து ரவையை நல்லா வறுத்து சூப்பரா வந்து உப்புமா தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். வறுத்துட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூப்பரா வந்து இருந்ததுங்க. நல்லா சுட சுட வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் சாம்பார் கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா பாத்திரத்தை எல்லாம் கழுவி வேலையை வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி கடைசியா தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரகம் நல்லா கொதிக்க வச்சு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க. நல்லா செரிமானத்துக்கு நல்லதுங்க, வாய்வு தொல்லைக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது. சரிங்களா? நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நீங்க நைட் ஓவர் நைட் ஊற வச்சு கூட கொதிக்க வச்சு குடிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து சூப்பரா வந்து குடிச்சோம். நைட் 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. சரிங்களா? இன்னைக்கு இதேவே நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.